இது அந்த அலுமினியத்துல செய்த அந்த செயற்கைக்கோள் அளவுக்கு நீடித்து உழைக்குமா அப்படின்னா, நீடித்து உழைக்காது. அப்படி உழைக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த மரத்தாலான செயற்கைக்கோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த விண்வெளி ஓடம் இருக்கக்கூடிய அந்த விண்வெளியில இருக்கக்கூடிய வெப்பநிலை என்னன்னா, 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைன்னு சொல்றாங்க. அதை தாங்குகிற திறனுடைய மரத்தாலான செயற்கைக்கோள்கள அவங்க வந்து செய்றாங்க. அது மட்டும் இல்லாம, விண்வெளியில கதிர்வீச்சினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும். அந்த கதிர்வீச்சின் தன்மைகளையும் தாங்குகிற அளவுக்கு அந்த மரத்தாலான செயற்கைக்கோள்கள அவங்க வடிவமைச்சிருக்காங்க. அந்த செயற்கைக்கோள்ல உள்ள சில முக்கியமான உள்பாகங்கள் அது முதற்கொண்டு எல்லாமே வந்து அவங்க மரத்துல அமைச்சிருக்கிறது அதனுடைய பெரிய சிறப்பு. இன்னொன்னு, அந்த மரத்தாலான செயற்கைக்கோள்களுடைய வேலை முடிஞ்சதுக்கப்புறம், அது வளிமண்டலத்தினுடைய சுழற்சிக்குள்ள வரும்பொழுது, அது தானாகவே அது வந்து தீப்பற்றி எரிவதற்கோ, அல்லது அது சிதலமடைவதற்கோ, சிதைவதற்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால, அது ஒரு பெரிய விண்வெளி குப்பையாக விண்வெளியில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஈஸியாவே வந்து அது வந்து மக்கி போய்விடும். டீக்ரேடபுளா அது வந்து மாறுறதுனால, அது வந்து எந்த பாதிப்பையும் சுற்றுச்சூழலுக்கு அது ஏற்படுத்துவதே இல்லை அப்படிங்கிறனால, மரத்தாலான செயற்கைக்கோள்கள வந்து இன்னைக்கு ஜப்பான் வந்து ஏவிக்கிட்டு இருக்காங்க.